நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலம் பயங்கரமான காலம். இந்த காலத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநீதிக்கும் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் அதிகாரம் கொடுக்கப்படுகிற காலம். அப்ப இந்த காலத்தை முதல்ல விளங்கிக்கிட்டா தான் இது கர்த்தரால் உண்டாயிற்றா அல்லது இருளின் அதிகாரத்தினால் உண்டாயிருக்கிறதா என்று நம்ம தெரிந்து கொள்ள முடியும். காலத்தை தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளாவிட்டால் சொல்லப்படுகிற எதையும் நம்ம சுலபமாக நம்பி விடுவோம். ஒரு அந்தி கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வரேன்னு சொன்னா நீங்க அவனுக்கு காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இனி சமீபத்தில் என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் தேவாலயத்தை கட்ட போறோம், எருசலேம் தேவாலயத்தை கட்ட போறோம், எருசலேமை மறுபடியும் சீரமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பல கிறிஸ்தவர்கள் காணிக்கை சேகரம் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா எருசலேம் என்பது யூதர்கள் தங்களுக்கு நினைக்கிறானோ இல்லையோ, நம்ம ஊர் கிறிஸ்தவர்கள் அது நமக்குரியது என்றுதான் நம்புகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? ஆலயத்தை கட்டுகிற கடைசி காலத்தின் அதிகாரம் அந்தி கிறிஸ்து தன் கையில் எடுத்துக் கொள்ளுவான். எருசலேமுக்கு நன்மை செய்வதை போல காரியத்தை யாரு காமிப்பான்னா அந்தி கிறிஸ்து. இது தீர்க்க தரிசன வசனத்துல இருக்கு. இது படிக்கலன்னா நம்ம என்ன செய்வோம்? நல்லது செய்யற மாதிரி தோன்றின உடனே நாமும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவோம். கடைசி காலம் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் இருண்ட கிரியைகளுக்கும் தீமைக்கும் அதிகாரம் கொடுக்கப்படுகிற காலம். அதை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும். முதல் காரியம் பாருங்க, சமாதானத்தை குலைத்து போடும் அதிகாரம். நீங்க 2025 இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த நாட்களுக்குள்ளே நம்ம கடந்து வந்து விட்டோம். இது என்ன செய்யும்? இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். சமாதானத்தை குலைத்து போடும் அதிகாரம். அந்த அதிகாரத்தை கர்த்தரே கொடுத்துடுறாரு. சில சமயத்துல தன்னுடைய நீதியின் அடிப்படையில சாத்தான் அவரிடத்தில் பிராது பண்ணும்போது, நீங்க எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் ஜனங்கள் என்னைத்தானே ஐயா பின்பற்றுகிறார்கள், அதனால இவங்க மேல எனக்கு அதிகாரம் கொடு என்று அவருடைய நீதியை முன்னிறுத்தி கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு விட்டு கொடுத்து விடுகிறார், விட்டு கொடுத்துறார். அவங்க உன்னைத்தான் தேர்ந்தெடுத்தாங்க. அன்னைக்கு சொன்னாங்களே, பரபாசை எங்களுக்காக விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். பரபாசை சிலுவையில் அறைவதற்கு நிறைய முகாந்திரம் இருக்கு. அவன் திருடன், கலகக்காரன், கொள்ளையடிக்கிறவன், ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறவன். இயேசு குருடர்களின் கண்களை திறந்தவர், நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சவங்க. அவரை சிலுவையில் அறையணுமா? ஆனால் இவனை விடுதலை செய்யணுமா? பரபாஸ் விடுதலையாகி என்ன செய்ய போறார் உங்களுக்கு? பரபாஸ் மூலம் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது? அப்ப ஜனங்கள் தீமையை தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் விட்டு கொடுத்துறார் அதுக்கு. அதனால்தான் அப்படி நடக்குது.